சில பேர் சந்தோஷமாக பாய் சொல்ல மாட்டாங்க, சண்டை போட்டுட்டும் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம லைஃப்ல இருந்து சும்மா காணாமல் போயிடுவாங்க. ஃபோன் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், லாஸ்டின் கூட ரீசெண்டாக இருக்கும். ஆனால் ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம நேசிக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி பண்ணியிருப்பாங்க. வாங்க இந்த வீடியோவில் இதற்கான காரணத்தை தேட முயற்சி செய்வோம். இது உங்கள் ஹிடன் லேயர்ஸ். உண்மை எவ்வளோ ஆழமான இருட்டில் இருந்தாலும் அதை வெளிச்சம் போட்டு அள்ளிட்டு வருவோம். சில பேர் போகும்போது சண்டை போட மாட்டாங்க, கோபமாக பேச மாட்டாங்க. அவங்க போகிறது ஒரு டிசிஷன் மாதிரி இருக்காது, அது ஒரு எஸ்கேப் மாதிரி இருக்கும். பேச வேண்டிய இடத்துல அவங்க பேச மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. இதில் மிஸ்ட்ரி எதுவும் இல்லை, இதில் ட்ராமாவும் எதுவும் இல்லை. இதில் இருக்கிறது ஒரு சிம்பிளான ஹியூமன் பிஹேவியர் தான். இப்படி மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து மறையிறது எல்லாத்துக்கும் ஈஸியான சாய்ஸ் கிடையாது. சில பேருக்கு விளக்கம் கொடுக்கறது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஏன்னா விளக்கம் சொன்னால் அவங்க மேலே கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அதுக்கு பொறுப்பாகணும். அந்த பொறுப்பை ஃபேஸ் பண்ண முடியாத சில பேர் பேசாமல் போகிறதையே சேஃப் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கோலத்தனமா, இல்லை இதுதான் மெச்சூரிட்டியா? இல்லை, பெரும்பாலும் இது பயம்தான். அந்த பயத்துக்கு பெரிய காரணம்லாம் தேவையில்லை. சில நேரம் நம்ம உட்காந்து பேசினாலே போதும். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினா அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ, நான் உண்மையாக சொன்னால் அவங்க என்னை தப்பாக நினச்சிருவாங்களோ, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா சைலன்ஸ் சேஃப்னு தோணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காணாமல் போகிறதே ஈஸியாக தெரியும். ஆனால் ஈஸியாக இருக்கிறது எல்லாமே ரைட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நமக்கு நெருக்கமான ஒருத்தர் நம்ம லைஃப்லேருந்து காணாமல் போகிறப்ப அந்த உறவு வேணால் முடிஞ்சு போகலாம். ஆனால் அந்த உறவு பற்றின கவலை நம்ம மனசு விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா காரணமே இல்லாமல் அவங்க போகும்போது நம்ம உள்ள கேள்வி மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நான் எதை தப்பாக சொன்னேன், நான் எதை மிஸ் பண்ணேன், அவங்க ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க? இந்த மாதிரி பதிலில்லாத கேள்விகள் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பதிலில்லாத கேள்விகள் மெதுவாக நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாள் போக போக அந்த தாக்கம் சந்தேகமாக மாறும். நம்ம சரியானவங்க தானா அப்படின்னு யோசிக்க வைக்கும். நம்ம மேலேயே பழி போட வைக்கும். அமைதியாக அவங்க போகிறதுக்கான உண்மையான டேமேஜ் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். இது லவ் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா ரொம்ப சின்னதாக கூட தெரியலாம். ஆனால் இதே பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நடக்கும், ஒர்க் பிளேஸ்லேயும் நடக்கும், நம்ம ஃபேமிலியில் கூட நடக்கும். ஒரு சிலர் பேச வேண்டிய இடத்துல எதுவும் பேச மாட்டாங்க. க்ளோஸ் பண்ண வேண்டிய சாப்டரும் ஓப்பனாக விட்டு போயிடுவாங்க. காரணம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா கிளாரிட்டி கொடுக்க அவங்களுக்கு தைரியம் இல்லை. இங்கே கிளாரிட்டி கொடுக்க தைரியம் இல்லாதவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதே சமயம் அவங்க உங்களை ஃபேஸ் பண்ண ரெடியாகவும் இல்லை. உங்கள் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இல்லை. உங்கள் கூட சேர்ந்து லைஃப்லாம் இருக்கவும் ரெடியாக இல்லை. இப்படி அவங்க எதுக்குமே ரெடியாக இல்லாதப்போ சைலண்ட்டாக இருக்க மட்டும் ரெடியாக இருப்பாங்க. இது நம்ம தப்பு இல்லை, அவ்வளோதான் அவங்களோட லிமிட். கிளாரிட்டி இல்லாமல் போகும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம். போனவங்க பேசுவாங்கன்னு நம்ம காத்திருப்போம், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்போம். ஆனால் அந்த வெயிட் ஸ்லோவாக நம்ம லைஃப்பை ஃப்ரீஸ் பண்ணோம். நம்ம வாழ்க்கையில் தெளிவில்லாதப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. இந்த சமயத்தில் நம்ம மதிப்பை நம்மளே குறைவாக நினைப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. கிளாரிட்டி கேட்டபோதும் சைலன்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப வருதுன்னா இங்கே சைலன்ஸ் ஆன்சர் இல்லை, அது ஒரு சிக்னல். நம்ம லைஃப்பில் அவங்க வர ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல். இங்கே ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். விளக்கம் கேட்குறது வீக்னஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு விளக்கம் தர ரெடியாக இல்லாத ஒருத்தர்கிட்ட அதை திரும்ப திரும்ப கேட்குறது தான் நம்மளோட வீக்னஸ். சைலன்ஸில் காரணத்தை தேடினா நம்ம நிம்மதி தான் போகும். அந்த சைலன்ஸே காரணமாக பார்த்து நம்ம மூவ் ஆன் ஆகணும். சிலர் காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு போகிறது நம்ம மதிப்பை என்றைக்குமே குறைக்காது, அது அவங்களோட லிமிட். ஆனால் அவங்கள விட்டு நம்ம மூவ் ஆன் ஆனோம்னா என்றைக்குமே நம்ம லைஃப்பில் இல்லை சந்தோஷத்துக்கு அன்லிமிட். ஸோ அமைதி அவங்க கொடுக்குற பதில் இல்லை, அந்த அமைதி தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற காரணம். ஸோ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் என்றைக்கும் கூட இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹிடன் லேயர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.